Hi friends, வணக்கம் and welcome to Divya with Pandi channel. இதான் நாங்கள் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூண்டி கருப்பு கோவில், வளநாட்டில் இருக்க தூண்டி கருப்பு கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கருப்பசாமி கோவில். இன்றைக்கி நாங்கள் அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். காலையில் 10:30 இந்த மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வீட்டு வேலைலாம் முடிக்கிறதுக்கே லேட்டானதுனால ஒரு 11:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் ட்ரையாக இருந்துச்சு. அதனால் சரி பெட்ரோல் அடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பச்சை பசேல்னு இங்கே மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். தூண்டி கருப்பு கோவிலுக்கு இன்னொரு பேர் வேல்காடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அந்த கோவிலுக்கு அந்த பேர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வேலாலேயே நிறைஞ்சிருக்கும் அந்த கோவில். போகிற வழி ஃபுல்லாகவே வேல் மட்டுமே தான் இருக்கும். வண்டியில் பெட்ரோல் இல்லை, இரு உன்னை தள்ள விடுறேன், அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவ, ஓவராக வாய் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கே அப்படி தான் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். நாங்கள் அப்படி மெதுவாக பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் கொஞ்சம் பசியாக இருக்குது, எங்கேயாவது நிறுத்துப்பான்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு கேக் ஷாப்பில் போய் நிறுத்தினாங்க. அங்கே போயிட்டு 2 பேர்த்துக்கு டீ, எனக்கு மட்டும் பப்ஸ் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறேன். அதோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு அண்ணியோட பையனையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அவங்க அம்மா வர அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு பாய் காட்டிகிட்டு இருக்கிறான். என்னதான் அவங்க அம்மா அப்பா கூட வந்தாலும் மாமாவை பார்த்ததும் இங்கே வரேன்னு சொல்லி கை காட்டினான். இதுதான் தாய் மாமா பாசம் அப்படிங்கிறது. அம்மாவுக்கு பாய் சொன்னது போதும், இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பாய் சொல்கிறா தங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு உடனே பாய் காட்டுறான் பாருங்கள், எவ்வளோ அழகா. என்னதான் லவ் பண்ணும்போது நிறைய பிளேஸ்க்கு சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்தாலும் எப்படா கல்யாணம் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படா போவோம் அப்படின்னு நினச்சி ஏங்கின நாட்கள் நிறைய உண்டு. நினச்சதோடு நிறுத்தாமல் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணி காட்டிட்டோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டோரியை பார்த்தாச்சு. இதுக்கடுத்து இந்த கோயிலோட ஸ்டோரியை பார்க்கலாமா? இந்த கோவிலுக்கு வேண்டி இருக்கிறவங்களோட வேண்டுதல்னால் நிறைவேறின பின்னால் வேல் குத்தி வைப்பாங்க. இங்கே இருக்கிற வேலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேண்டுதல்னால் இங்கே வந்தால் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது. இந்த கோவில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஈடு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் லொக்கேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் திருச்சியிலேருந்து வரீங்க அப்படின்னா பொன்னமராவதி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா வளநாடு ஸ்டாப்பில் இறங்கி நடந்து வர மாதிரி தான் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு கரெக்டாக பர்டிகுலரான பஸ் இல்லை, 5 கிலோமீட்டர்ஸ் நடந்து வர மாதிரி இருக்கும். அதே நீங்கள் போர்வாய் பள்ளிக்கூடத்தில் இறங்கினீங்கன்னா வெறும் 2 கிலோமீட்டரில் இறங்கி வந்துடலாம். இந்த கோவில் எப்போ ரொம்ப சீசன் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடி மாதமும் மாசி மாதமும் தான். பர்டிகுலர் டேட்டுன்னெலாம் எதுவுமே இல்லை. எல்லா நாளுமே ஆடி மாதத்தில் எல்லா நாளுமே நிறைய ஃபாரினர்ஸ்லாம் விசிட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி மாதம்னு கேட்டிங்கன்னா, மாசி மாதத்தில் பொன்னர் சங்கருக்கு திருவிழா வருது. அதனால் அங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். பொண்ணுங்களுக்கெல்லாம் முதல்ல அனுமதி கொடுக்கறது இல்லை. ஆனால் இப்போ 50 அடி தூரத்தில் இருந்து சாமி பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த கோவிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே 101 ரூபா கொடுத்து ரெட் கலரில் ஒரு கயிறு கட்டினா ட்ரிங்க்ஸ் ஞாபகமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு கூட இருக்காங்க. இங்கே கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், சொத்து, வேலை வாய்ப்பு, இடப்பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈடு போடுறதுனா என்னென்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஈடு போடுறது அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற காசோ பொருளோ திருட்டு போயிடுச்சு அப்படின்னா 8 நாளைக்குள்ளே கேட்டு வரணும் கருப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு காசு வெட்டி போடுவாங்க. அதுதான் ஈடு போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்மளுக்கு யார் எடுத்ததுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பேர் சொல்லி வெட்டி போட்டு போவாங்க. இதே தெரியலை அப்படின்னா ஆள் யாருன்னு காட்டணும், அதே மாதிரி அவங்களுக்கு எதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லி போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் ஈடு போடுறதுக்குனே வரவங்க ஈரத்துணியில் படிக்காசு காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்காசு எவ்வளோ அப்படின்னா, முன்னோடி சாமிக்கு 12 ரூபாயும் தூண்டி கருப்பு சாமிக்கு 24 ரூபாயும் மொத்தம் 36 ரூபா கட்டிட்டு திருநீர் வாங்காமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க பூசாரிங்கெல்லாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால சிறப்பு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில் அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாத்துக்காகவுமே ப்ரே பண்ணியிருக்கோம். நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க இல்லாட்டி இந்த கோவிலுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது காசு இல்லை பணம் பொருள் ஏதாவது காணாமல் போயிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு காசு வெட்டி போட்டு ஈடு போட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். நம்மளுக்கு கோவிலுக்கு வந்தாலும் சரி எங்கே வந்தாலும் சரி ஏதாவது பொருள் வாங்காமல் போனால் அது திருப்தியாகவே ஆகாது. அதனால் நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். நானும் அண்ணியும் என்னடா வாங்குறதுன்னு சுற்றி முற்றி தேடிட்டு இருந்தோம். அண்ணாவும் மாமாவும் சேர்ந்து குறுகுறுன்னு முழிச்சிட்டே இவங்க காசை காலி பண்ணாமல் விட மாட்டாங்களாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குறுகுறுன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணியும் சரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்காக ஒன்று வாங்கிட்டு அண்ணாவும் மாமாவும் வண்டி ஆன் பண்ணி வச்சுட்டு வரீங்களா இல்லையா, விட்டுட்டு போயிடுவோம், அப்புறம் நீங்கள் பொடி நடையாக நடந்தான் ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு ஏறாமல் கீழே நின்று பேசிகிட்டு இருந்தோம் நானும் அண்ணியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதை வச்சுட்டு சும்மா ஒரு செல்ஃபி மாதிரி ஒரு வீடியோ மட்டும் மேக் பண்ணிவிட்டு அவங்கள கடுப்பேற்றிட்டு இருந்தோம். சரி என்ன போகலாம், இதுக்கு மேலேனா அப்புறம் விட்டுட்டே போயிடுவாங்க உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.